பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த 4 மாதங்களாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை சூழ்ந்து கொண்டு ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மை பாதுகாத்த இறைவனுக்கு நாம் மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுப்போம். நாம் அவருக்கு செலுத்தும் சாட்சியுள்ள நன்றியுள்ள பலிகள்தான் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் உகந்த பலியாயிருக்கின்றது. அன்பானவர்களே, இதோ மே மாதம் என்றவுடன் நம் அனைவருடைய மனதிற்கும் வருவது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறது, எப்படி நல்ல ஒரு அட்மிஷன் கிடைக்குமா, எந்த காலேஜில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இப்படி அநேக கேள்விகள் உங்கள் மனதிற்குள்ளாய் எழுந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம் வாக்கு மாறாத தேவனை விசுவாசித்து நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை அவர் கைவிடாமல் நமக்கு என்னது தேவை என்று ஏற்ற நேரத்தில் நமக்கு செய்கிறவர் அவர் மட்டும்தான். இதுவரை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாயிருக்கிறது. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை நாமும் நம் குடும்பமும் நின்று கொண்டிருப்பது ஆண்டவருடைய மேலான கிருபை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இப்பொழுதும் நாம் விசுவாசத்தோடு எவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் நம் தேவன் நமக்கு அருள வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய நிழலில் நம்மை பாதுகாத்து, இதோ இன்றைய நாட்களில் ஏற்படும் கடும் வெயிலிலிருந்தும் அதனால் ஏற்படும் பலவீனங்களில் இருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து சாட்சியாய் நிறுத்துவார். எனவே எதை குறித்தும் வருத்தப்படாமல் ஆண்டவர் கொடுக்க போகும் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமேன்.